வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல 3.25 சென்ட் இடத்துல அருமையான ஸ்பேசியஸான தரமான ஒரு 2 BHK வீடு பார்க்க வந்திருக்காங்க. இந்த வீடு எந்த அளவுக்கு வசதியாக கட்டியிருக்காங்கன்னு நான் சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரு ஆனீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸிபிட் கார் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போர்ட்டிக்கோ, அது போக நிறைய டூ வீலர் நிறுத்திக்கலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் பெரிய சோஃபா போடுற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான லிவிங் ஹால், அது போக இல்லத்தரசிங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி ஒரு வசதியான கிச்சன் கம் டைனிங், ரெண்டுமே இந்த வீட்டுக்கு மாஸ்டர் பெட்ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா வித் அட்டாச்டு பாத்ரூமோட பூஜை ரூமெல்லாம் கொடுத்து இந்த எல்லா ரூம்ஸ்க்கும் செமையான ஒரு இன்டீரியர் செஞ்சு தரமாக இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் ஊட்டி போகக்கூடிய ரோட்டில் காரமடை லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு 3.25 சென்ட் இடத்துல கட்டப்பட்டிருக்குங்க. அதாவது 3.8 சென்ட்டுங்க. 30க்கு 55ங்கிற நீலகலத்தில் பிளாட் எடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சிங்கிள் ஸ்டோரி டைப்பில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு. இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா லைட் ஐவரி அப்புறம் டார்க் ப்ரௌன் கிரே கலர் காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ரைப் டிசைன்ஸோட டெக்ஸ்சர் ஒர்க்கில் கொடுத்து அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி மியூரல் ஆர்ட் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது போக ஸ்பாட்லைட் நிறைய மாட்டியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா CNC லேசர் கட் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்பவுமே யூனிக்காக இருக்குது. இது வீட்டோட மெயின் கேட்டுங்க. CNC லேசர் கட் டிசைன்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரௌன் வித் ஐவரி கலரில் எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி 2 கேட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைப்பில் 2 சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி. அது போக இப்போ காம்பவுண்ட் வாலோட பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டு பக்கத்தில் ஒரு பில்லர் லேம்ப்ஸும் 2 கேட்டுக்கும் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தது இப்போ நம்ம பார்க்குறது 12க்கு 20ன்னு பெரிய கார் நிறுத்திக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு போர்ட்டிகோ ஸ்பேஸ். போர்ட்டிகோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரிங் சரி, சிட்டோஸ் ஃப்ளோரிங் சரி, வீட்டை சுற்றி அந்த கடைசியில் இருக்கிற செட்பேக் ஃப்ளோரிங் சரி, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஒரு பிளாட்டனில் இந்த நேச்சுரல் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா செமி டைமண்ட் ஷேப் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஒயிட் வித் மார்மனேட் டிசைனில் 2x4 ஐ கிளாஸ் லுக் பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே இந்த டைல்ஸ் ஒர்க்கை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக சீலிங்லேயும் ஏகப்பட்ட ஸ்பாட் லைட்டாக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்கோட இந்த சைடு ரைட் சைடு பில்லர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பிரிக் டிசைன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி ஒரு நிறைய பிளெண்டான கலர் டிசைன்ஸில் ஒரு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குங்க. இப்போ நான் நிற்கிறது வந்து வீட்டோட சிட்டோ ஸ்பேஸ். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 7க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கே வீட்டோட மெயின் டோர் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விண்டோவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தேக்கு மரத்தில் கிரானைட்டில் சைடில் பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து அருமையான ஒரு பாலிஷ் ஒர்க்லாம் செஞ்சு இந்த வீட்டோட மெயின் டோரும் விண்டோவும் ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வந்து நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நீட்டான டிசைனில் ஒரு கர்விங் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இங்கே 2 படிக்கட் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே கிரானைட் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சைடில் வந்து டிசைனர் கிளாஸ் மாட்டி வச்சுருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தது இப்போ நம்ம பார்க்குறது 16க்கு 20ன்னு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய லிவிங் ஹாலுங்க. அந்த சைடில் நீங்கள் யூ ஷேப் சோஃபா போட்டுக்கலாம். ஸோ வென்டிலேஷனுக்காக இங்கே 3 விண்டோஸ் இருக்குது. இங்கே ஒரு விண்டோ, அங்கே ஒரு விண்டோ, அது போக ஒரு 2மே ஃப்ரெஞ்ச் விண்டோ. இந்த சைடில் இருக்க கார்னரில் ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. டிசைனர் கிளாஸோடு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித் மார்மேட் டிசைனில் ஒரு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபைட் டைல்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த பேக் சைடில், அதாவது நீங்கள் பார்க்குற நான் நிற்கிற இடத்துக்கு பேக் சைடில் யூ ஷேப்பில் நீங்கள் சோஃபா போட்டுட்டு இந்த மல்டிமீடியா டிவின்ட்டு நீங்கள் அட்டகாசமாக வந்து பார்த்துக்கலாம். இந்த மல்டிமீடியா டிவின்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே ஃப்ளூட்டட் பேனல்ஸ் டிசைன்ஸ் கொடுத்து இந்த ஒரு பார்ட்டு மட்டும் ஒயிட் வித் ப்ரௌன் கலர் தீமில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட், அது போக இங்கே வந்து ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிளாஸ் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. உட்டன் ஷெல்ஃப் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து செட்டாப் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி 3 பேஸ் கேபினெட்டு அமைஞ்சிருக்கு. கீழே நீங்கள் செட்டாப் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான ஒயரிங் ஒர்க் இங்கே பைப் ஃபிட்டிங்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாமே இந்த டிவி யூனிட்டில் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த லிவிங் ஹாலில் ஒரு பூஜை ரூம் அமைஞ்சிருக்குங்க. கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டோருமே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து விநாயகர் டிசைன்ஸ் வச்ச மாதிரி ஒரு சில்வர் பீடிங் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து அட்டகாசமாக ஒரு டோர் ரெடி பண்ணியிருக்காங்க. உட்டன் டோர். இந்த பூஜை ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. உள்ளே வந்து பூஜை திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி கிரானைட்டில் 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு ஸ்பாட் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இந்த பூஜை ரூம் அமைஞ்சிருக்கு. அடுத்து நான் வீட்டோட கிச்சன் காமிச்சிடறேன். கிச்சன் வந்து லிவிங் ஹாலுக்கு ஈஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்குங்க. 8க்கு 16ங்கிற அளவில் பெரிய கிச்சன் கம் டைனிங்காக இந்த கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கடைசியில் வந்து வீட்டோட கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே வந்து கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே சாண்டில் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. பிளேட்ஸ் எல்லாம் இது பிளேட்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ். இது அந்த சிங்க்கு கீழே இருக்கிற ஸ்டோரேஜ். சிங்க் வந்து எஸ்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு. அது போக சிங்க்குக்கு வந்து வாட்டர் கனெக்ஷன் வந்து நல்ல தண்ணிக்கான ஒரு பைப் ஃபிட்டிங்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க. கார்னரில் பார்த்தீங்கன்னா ஆரோ மாட்டிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது.
கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான டிசைன் பேட்டர்னில் Black வித் அந்த ஒயிட் கலர் காம்பினேஷனில் அருமையான ஒரு டைல்ஸ் டிசைன்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும். கார்னரில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸு, அப்புறம் சிம்னி மாட்டிக்கிற மாதிரி அந்த சாக்கெட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்கு அங்கே ஒரு உட்டன் விண்டோஸ் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாலேயும் ஒரு உட்டன் விண்டோஸ் இருக்குங்க. அது போக கிச்சனோட சவுத்தன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு வால் மவுண்டட் டைப்பில் க்ராசரிஸை வச்சுக்கிற மாதிரி ஒரு வால் யூனிட் அமைஞ்சிருக்கு. 2 லெவல்லையும் எல் ஷேப்பில் கிச்சனோட ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் ஒரு கலர் காம்பினேஷனில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னர் டைனிங் ஏரியாவோட கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழேயும் அந்த பைப்பெல்லாம் தெரியாத மாதிரி ஒரு அருமையான ஒரு கபோர்டு ஒர்க் செஞ்சு வச்சுருக்காங்க. வீட்டோட லிவிங் ஹால்லேருந்து ஒரு ப்ரைவசியாக இருக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் இங்கே வெர்டிக்கல் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து சிவில் ஒர்க்லேயே இந்த பார்டர் டிசைன்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியே ஒரு பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து இந்த அட்டகாசமாக இந்த வால் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவோடும் லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கடப்பாக்கள் வச்சு ஸ்டோரேஜுக்கான ஷெல்ஃப் அமைஞ்சிருக்கு. அடுத்து வீட்டோட 2 பெட்ரூம்ஸுமே இப்போ பார்த்துடலாம். லிவிங் ஹால் பக்கத்துலேயே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் தான், அந்த பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் தான். டோரும் சில்வர் பீடிங் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு அருமையான ஒரு உட்டன் டோர் மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்குங்க. நல்லா ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு இங்கே ஒரு வென்டிலேஷனுக்கு உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. அது போக டைல்ஸுமே எல்லா ரூம்ஸ்க்கும் யூஸ் பண்ண மாதிரி ஒரே மாதிரியான பேட்டர்ன் அமைஞ்சிருக்கேன். 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப் வந்து ப்ரௌன் வித் அந்த லைட் சாண்டில் கலர் தீமில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் ஸ்டோரேஜ் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி மாட்டிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சீலிங்கில். அப்புறம் ஒரு ஹூக்கும் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல அதாவது அட்டாச்டு பாத்ரூமுக்கு வெளியில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அமைஞ்சிருக்கு, செகண்ட் பெட்ரூம்லேயும் அமைஞ்சிருக்கு. இது வந்து இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச்டு பாத்ரூம் மாடலில் பார்த்தீங்கன்னா 6க்கு 4ங்கிற அளவு அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு வந்து ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் செராமிக் டைல்ஸு, அது போக வெஸ்டர்ன் க்ளாசெட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. நம்ம வீடு புக் பண்ணிட்டோம்னா வந்து குடி வந்தோம்னா நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரெடியாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து நான் வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிடுறேன். மேற்கு பக்கம் இருக்குது, லிவிங் ஹாலுக்கு மேற்கு பக்கம் இருக்குது. சேம் அதே மாதிரி உட்டன் டோர் தான் இங்கேயும் மாட்டி வச்சுருக்காங்க. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தாங்க, நல்லா ஸ்பேசிஸாக இருக்குது. 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமில், 2மே உட்டன் விண்டோஸ் தான். இங்கேயும் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் சேம் அதே இன்டீரியர் பேட்டர்ன்ஸோடு அமைஞ்சிருக்கு. அது போக எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு வந்து ஷெல்ஃப் கபோர்ட் கொடுத்துருக்காங்க கடப்பாக்கள் வச்சு. இங்கேயும் ஏசிக்கான பாயிண்ட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. இங்கேயும் இந்த பெட்ரூம்லேயும் நீங்கள் ஏசி மாட்டிக்கலாம். இது வந்து செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்க ட்ரெஸ்ஸிங் ஏரியா. 4.5க்கு 4.5ங்கிற அளவில் இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவை ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் கார்னரில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க இந்த வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அந்த ரூம்லேயும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 8க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து வேறு மாதிரியான டைல்ஸ் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் வந்து டார்க் கலர் பேட்டர்னில் ஆண்டிஸ்கி டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக எல்லா ஃபிட்டிங்ஸும் மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட டெரஸ் போயிடலாங்க. டெரஸ் வந்து நம்ம மெயின் டோர் வந்தோம்ல, அதுக்கு சிட் அவுட்டுக்கு அந்த சைடு இருக்குது. அதாவது இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது. இங்கே அவுட்டர் பாத்ரூம் வந்துருக்குங்க இந்த செட் பேக் ஏரியாவில். இது வந்து ஒரு 3.5க்கு 4ங்கிற அளவில் இந்தியன் க்ளாசட் டைப்பில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் இப்போ நம்ம நிற்கிறோம். இங்கே வந்து நல்ல தண்ணிக்கான தொட்டியும் இருக்குது. அது போக போர்வெல்லும் போட்டு வச்சுருக்காங்க. வீட்டை சுற்றி நல்லா நடந்து வரலாம், இங்கேயும் நடந்து வரலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் நல்லா செட்பேக் ஏரியா பெருசாக கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோக்கு முன்னாடி. அதை நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அந்த நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் பார்த்தீங்கன்னா வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கு. டெரஸோட ஸ்டெப்புக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. டெரஸுக்கும் சரி, ஸ்டெப்ஸ் ஏறி வர ஃப்ளோரிங்க்கும் சரி எல்லாமே டெரக்கோட்டா பெயிண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டெரஸ் ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான கல் இருக்குது. அது போக துணி காய போகிறதுக்கான மெட்டல் ஸ்டாண்ட் கொடுத்து 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸ் ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க. அதுபோக இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க. பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்காங்க. வேணும்னா இந்த வீட்டை நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா கீழே இருக்கிற பிளான் மாதிரி மேலேயும் கட்டிக்கலாம்.
ஸோ அதுக்கு தான் அந்த பில்லர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா 3.25 சென்ட் இடம், அதாவது 3.8 சென்ட் லேண்ட் ஏரியா, 1400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, அப்புறம் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சேர்த்து இந்த வீட்டுக்கான பில்டர் இந்த வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் 58 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம டீமோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு என்ன டவுட் இருந்தாலும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து நேரடியாக விசிட் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில்ஸ் கேட்டாலும் வாட்ஸ்அப்பில் நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ 3.25 சென்ட் இடத்துல ஒரு அருமையான ஒரு 2 BHK வீடு நல்ல ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க.